ஹாய்ங்க, வணக்கம். இன்றைக்கி ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம். பூஜை அறை க்ளீனிங் பார்க்க போகிறோம். எனக்கு அறையெல்லாம் பெரிய ரூமெல்லாம் கிடையாது, ஒரு செல்ஃபில் தான் வச்சுருக்கேன். டீப் க்ளீனிங் பண்ண போகிறோம். தீபத்துக்கு முந்தின நாள் விளாக் இது. சாமி படத்தெல்லாம் தொடச்சி வைக்க போகிறோம். அதுக்கு நான் கொஞ்சம் வாசனை பொடி சேர்த்துக்கிறேன். மஞ்சளில் கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, குங்குமப்பூ, வெட்டி வேரெல்லாம் சேர்த்து பச்சை கற்பூரம் அதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப வாசனையாக இருக்கும். அது கூட கொஞ்சம் ஜவ்வாது சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பன்னீர் எசன்ஸ் சேர்த்துக்கிறோம். அந்த தண்ணியை வச்சு ஃபஸ்ட்டு ஒரு துணியை வச்சு க்ளீனாக துடைச்சிடலாம். அந்த குங்குமம், மஞ்சள் குங்குமம்லாம் ஏற்கனவே வச்சுருந்துருப்போம். அதை எல்லாத்தையும் துடைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த தண்ணியில் துணியை டிப் பண்ணி துடைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப வாசனையாக இருக்கும். சாமி அறையே பார்த்திங்கன்னா கிட்ட வர்றதுக்குள்ளே ரொம்ப வாசனை வரும். அந்த பச்சை கற்பூரம் வாசனைலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல தெய்வ ஆகர்ஷணமாக இருக்கும் அந்தளவுக்கு. இதில் எல்லா ஃபோட்டோவையும் நல்லா க்ளீனாக துடைச்சி எடுத்துக்கலாம். துடைக்கும்போது தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சிட்டு துடைச்சிக்கலாம். ஏன்னா அந்த ஃபோட்டோ சந்திலலாம் தண்ணி போச்சுன்னா அப்புறம் ஃபோட்டோ வேஸ்ட் ஆகிடும். எப்பயுமே என்ன நம்ம அடிக்கடி துடைக்கிறோம், அந்த துடைக்கும்போது தண்ணி நல்லா புழிஞ்சிட்டு அந்த துணியை வச்சு துடைச்சா போதும். ஃபஸ்ட்டு ஈரம் இல்லாமல் நல்லா ஒரு துணியை வச்சு துடைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த தண்ணியை தொட்டு துடைக்கும்போது நல்லா இருக்கும். இந்த காமாட்சி அம்மன் படம் பார்த்திங்கன்னா பட்டு சாரி வாங்குறதுக்கு காஞ்சிபுரம் போயிருந்தோம். அப்போது அந்த காஞ்சிபுரத்தில் அந்த கடையில் கொடுத்த காமாட்சி அம்மன் அது. இந்த மாதிரி ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு கதை இருக்கும். கோவிலுக்கு போகிற இடத்துல ஞாபகார்த்தமாக வாங்கிக்கிட்டு வர்றது, அந்த மாதிரி ஒன்று ஒன்றா வாங்கிட்டு வந்து நிறைய சேர்த்துருவோம். அந்த மாதிரி போகிற இடத்துலலாம் வாங்காமல் சாமியெல்லாம் வந்து நம்ம அளவாக வச்சுருந்தா தான் நல்லது. நிறைய போட்டு பூஜை ரூம் ஃபுல்லாக ரப்பியும் வைக்கக்கூடாது. திட்டமாக என்ன தேவையோ அளவாக வச்சுருந்தோம்னாலே போதுமானது. ஆனால் நமக்கு போகிற இடத்துலலாம் பார்க்குறதெல்லாம் ஆசை வரும், வாங்கி வாங்கி வைக்கணும்னு சொல்லிட்டு. நானும் அப்படி தான். யாரெல்லாம் அந்த மாதிரி இருப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தீபத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம முந்தின நாளே இதெல்லாம் செய்து வச்சிட்டோம்னா காலையில் எழுந்து பரணி தீபம் ஏற்றுறதுக்கு, ஈவினிங் பரணி தீபம் ஏற்றினாலும் ஏற்றலாம். ஆனால் நாங்கள் வந்து பெரும்பாலும் காலையில் தான் ஏற்றுவோம். 4 மணி காலையில் விடிகாலம் 4 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே ஏற்றிடுவோம். இங்கே கோவில்லையும் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை கோவில்லையும் அப்படி தான் ஏற்றுவாங்க. அண்ணாமலையார் கோவிலில் காலையில் தான் ஏற்றுவாங்க. அதனால் எங்களுக்கு அந்த மாதிரி காலையில் ஏற்றி தான் பழக்கம். ஈவினிங்லாம் ஏற்றுறது கிடையாது. அதனால் நாங்கள் ஈவினிங்கே இது எல்லாம் ரெடி பண்ணி நம்ம பூஜை அறையெல்லாம் க்ளீனாக ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா காலையில் எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு சுத்தபத்தமாக நம்ம விளக்கு ஏற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். காலையில் எழுந்து இதெல்லாம் செய்துட்டு இருந்தோம்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், லேட் ஆகிடும். அதுக்காக எப்போவுமே முந்தின நாளே இதெல்லாம் செய்து வச்சிடுறது. இங்கே மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த செவுரு வந்து ஓதம் தாங்கி இந்த படத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா பின்னால் அட்டை வந்து அப்படியே கொஞ்சம் உப்புன மாதிரி ஆயிடுச்சு. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா பின்னால் இரும்பில் வரும். இப்போ தான் நம்ம இரும்பு தகரமே இரும்பு பூஜாரிலாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போல்லாம் வர்றது ஃபுல்லாக அட்டையில் தான் வருது. அந்த அட்டை வந்து ரொம்ப நாளைக்கு தாங்க மாட்டேங்குது. தண்ணி பட்டுச்சுன்னா உப்பி போயிட்டு உடைய ஆரம்பிச்சிருது. இந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா கோடிலிங்கம் கர்நாடகா போயிருக்கும்போது அங்கேருந்து அந்த ஞாபகார்த்தமாக வாங்கிட்டு வந்தது. அப்போது கடையெல்லாம் காலையிலே போனதுனால எதுவும் திறக்கலை. 1-2 கடை இருந்தது. அதில் இந்த மாதிரி குட்டி படம் தான் இருந்தது. சரி பரவாயில்ல, ஏதோ ஒன்று ஞாபகமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தோம். இப்போ மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுக்கலாம். மஞ்சள்லேயும் பார்த்திங்கன்னா இந்த ரோஸ் எசன்ஸ் கொஞ்சம், ஜவ்வாது கொஞ்சம் சேர்த்து கலந்து வச்சோம்னா நல்ல வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி மஞ்சள் கலந்து வைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நல்ல ரெட்டு குங்குமம். அது கூட வந்து தாழம்பூ குங்குமம் கொஞ்சம் சேர்த்து வச்சுப்பேன். இந்த தாழம்பூ குங்குமம் வந்து ரொம்ப மெரூனாக இருக்குது, ரொம்ப மெரூன், டார்க் மெரூனாக இருக்குது.
இது மட்டும் வச்சோம்னா ஃபோட்டோவில் அவ்வளோவா எடுப்பாக தெரியறதில்ல, நல்லா இருக்க மாட்டேங்குது பார்வைக்கு. அதனால் இந்த ரெட் குங்குமத்தில் இந்த மெரூன் குங்குமமும் கொஞ்சம் கலந்து வைக்கும்போது அந்த கலர் கொஞ்சம் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. அதேமாரி படத்துக்கோ சிலைக்கோ எதுக்காக இருந்தாலும் நம்ம பொட்டு வைக்கும்போது கீழே இருந்து வச்சுட்டு போகணும், பாதத்துலேருந்து மேலே வச்சுட்டு போகணும். மஞ்சள் குங்குமம்லாம் அந்த மாதிரி கீழேந்து தான் வைக்கணும். எடுத்ததும் நெத்தியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கீழே பாதத்துக்கெலாம் வரக்கூடாது, கீழேருந்து தான் மேலே போகணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் துடைச்சிட்டு பொட்டெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி டீப் க்ளீனிங் வந்து அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு முறை பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப எதுவுமே செய்யாமல் ரொம்ப குப்பையும் குளமுமாக நம்ம வச்ச பூவெல்லாம் அப்படியே பின்னால் காஞ்சி போயிட்டு விழுந்திருக்கும். அந்த மாதிரி ரொம்ப தூசெல்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப நெகட்டிவ் எனர்ஜியாக வரும். மாதத்துக்கு ஒரு முறையாவது இந்த மாதிரி க்ளீன் பண்ணி கீழே போட்டிருக்கிற பேப்பரெல்லாம் மாற்றி இந்த மாதிரி வைக்கும்போது பார்க்கும்போதே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த சிலைகள் எல்லாத்தையும் கழுவிக்கிறேன். ஃபோட்டோலாம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் துடைச்சி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அதை செட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இந்த மாதிரி சிலைகள் விளக்குகள் எல்லாத்தையும் பித்தளை பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி எடுத்துக்கலாம். நான் வந்து விளக்கு எல்லாம் கழுவுறதுக்கு பார்த்திங்கன்னா பீத்தாம்பரி தான் யூஸ் பண்ணுறேன். மற்றபடி புளி எலுமிச்சம்பழம் அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. வெறும் பீத்தாம்பரி மட்டும் போட்டு தேய்ச்சி நல்லா கழுவிட்டு கொஞ்சம் ஆர்ஓ வாட்டர் அந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றி கழுவி வச்சிட்டோம்னா க்ளீனாக இருக்கும். ஒரு 10-15 நாளைக்கு கூட நல்லாவே இருக்குது. நான் பார்த்திங்கன்னா 2 வாரத்துக்கு ஒரு முறை தான் கழுவேன். வாரம்லாம் கழுவுறதுக்கே எனக்கு டைம் இல்லை, அந்தளவுக்கு கழுவுறது கிடையாது. 1 விட்டு 1 வாரம் வியாழக்கிழமை கழுவி வச்சிடுறது. இப்போ இது எல்லாத்தையும் கழுவி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் ஈரம் இல்லாமல் நல்லா துடைச்சிட்டு இதுக்கும் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே துடைச்சிருங்க. ஈரம் இல்லாமல் துடைச்சி வச்சோம்னா கொஞ்சம் நாளைக்கு நல்லாயிருக்கு. அந்த புள்ளியாக எதுவும் இல்லாமல் தண்ணி பட்டது அதெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லாயிருக்கு. ஒரு நல்ல காட்டன் கிளாத் வச்சு துடைச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தீபத்துக்கு போன வருஷம் ஏற்றினது பழைய விளக்கெல்லாம் இந்த பாக்ஸில் போட்டு அப்படியே வச்சுருந்தேன். இப்போ இதை எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் எடுத்து இந்த விளக்குகளையும் கழுவி வச்சிட்டோம்னா நாளைக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இது வந்து ஒரு பிளாஸ்டிக் ட்ரீ, அது இலைகள் மட்டும் இருக்கும். இந்த விளக்கெல்லாம் இதெல்லாம் நானே ஒட்டினது. இப்போ இதுலேயும் எடுத்துக்கின்னு இருக்குது, அது மறுபடியும் ஒட்டிக்கலாம். இந்த இலைகள் தான் அந்த இப்போ ஒரு ஸ்டெம் காமிச்சேன்ல அதில் வைக்கிறது. இதெல்லாம் ஃப்ரீயாக இருக்கும்போது ஒன்று ஒன்றா செய்தது. இப்போ பார்த்திங்கன்னா சுத்தமாக டைமே இல்லை, எதையும் செய்ய முடிய மாட்டேங்குது. இந்த மாதிரி அகல் விளக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இதெல்லாம் பழசு தான், எல்லாத்தையும் கழுவி வச்சுக்கலாம். ஒரு சில அகல் விளக்குலலாம் பார்த்திங்கன்னா பெயிண்ட் போயிட்டு இருக்குது. அப்புறம் அந்த சுடர் எரிஞ்ச இடமெல்லாம் கலர் மாதிரி பிளாக்காக இருக்குது. இந்த சுத்தமாக கலர் போயிருக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் பிளாக்காக இருக்கிற இடத்துல நம்ம மறுபடியும் கொஞ்சம் பெயிண்ட் பண்ணலான்னு இருக்கேன். பார்க்கலாம் எந்த அளவுக்கு டைம் இருக்குதுன்னு. அந்த ஸ்டிக்கர் பார்த்திங்கன்னா டபுள் டேப் போட்டு ஒட்டுறது. அகல் விளக்குகள்னு பார்த்தோம்னா நம்ம வீட்டில் ஏற்றுற பித்தளை விளக்கு, குத்து விளக்கு, காமாட்சம்மன் விளக்கு அதெல்லாம் இல்லாமல் மண் அகல் விளக்கு மட்டும் 27 எண்ணிக்கையில் ஏற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. 27க்கு மேலே எத்தனை வேணாலும் ஏற்றலாம், ஆனால் மினிமம் 27 ஏற்றுங்க. அப்படி முடியாத பட்சத்தில் 11 விளக்காவது ஏற்றி வைங்க.
இப்போ இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்குது. இது கொஞ்சம் க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். அப்போ வந்து நான் க்ளூ கன் போட்டு ஒட்டினேன். இப்போது இல்லை என்கிட்ட க்ளூ கன் வந்து, அதனால் ஃபேப்ரிக் க்ளூ இருக்கும் இல்லையா, அதை போட்டு தான் ஒட்ட போகிறேன். 1 2 விழுந்துட்டுருக்கு. இது வந்து உருளிக்கு வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். உருளி மேலே கொஞ்சம் ஹைட் கொடுத்து நம்ம இது வச்சு இதுக்கு மேலே விளக்கு ஏற்றும் போது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் கழுவிட்டு காமிக்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கழுவியாச்சு. ஒரு சிலதுலலாம் பெயிண்ட் போகலை, ஒரு சில பெயிண்டெல்லாம் ரொம்ப நல்லா போயிருக்கு. நம்ம தேய்ச்சி கழுவும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ப்ளூ கலர், பர்பிள் கலர்னு ஒரு சில எல்லோ கலர் அந்த மாதிரி ஒரு சில விளக்குகள் மட்டும் போயிருக்குது பாருங்கள். இது சுத்தமாக போயிடுச்சு. இந்த கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அது பார்த்திங்கன்னா சுத்தமாக போயிடுச்சு. அதுக்கு மறுபடியும் நம்ம எந்த கலர் இருக்குதுன்னு பார்த்து அந்த மாதிரி கலர் கொடுத்துக்கலாம். இதில் இந்த ஃபேப்ரிக் க்ளூ போட்டு இந்த 2 மணியும் ஒட்டிக்கிறேன். இதெல்லாம் சின்ன சின்ன வேலைகள் தாங்க, ரொம்ப லோ காஸ்ட் தான். இது மாதிரி நம்ம வாங்கி நமக்கு பிடிச்ச மாதிரி தெரிஞ்ச மாதிரி ஒரு சில டிசைன்லாம் வச்சு நம்ம ஒட்டிக்கலாம். இந்த வேலைகள்லாம் நிறைய செய்துகிட்டு இருப்பேன் நான் ஃப்ரீயாக இருக்கும்போது. இப்போ தான் கொஞ்ச நாளாக எதுவுமே செய்யறதில்ல. இப்போ பாருங்கள் சரியாக வந்துச்சு. இதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி கப்பில் வரும் மெழுகுவர்த்தி கேண்டில், அது வாங்கி இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த அகல் விளக்கெல்லாம் கழுவி காய வச்சு எடுத்துட்டேன். நல்லா காஞ்சிருச்சு. நல்லா காஞ்ச பிறகு என்கிட்ட இருக்கிற பெயிண்ட் எடுத்து இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். என்கிட்ட இருக்கிற பெயிண்டில் இந்த ப்ளூ பெயிண்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, பார்க்கறதுக்கு பார்வையாக நல்லா கலராக இருந்தது. அதனால் இந்த ப்ளூவே கொடுத்துக்கிறேன். எல்லாத்துக்குமே கொடுக்கல, ஒரு சிலது மட்டும் ரொம்ப பெயிண்ட்டு கொஞ்சம் போன மாதிரி இருந்தது. அதுங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி காய வச்சிட்டோம்னா சீக்கிரமாக காஞ்சிரும். நான் வந்து துணி வச்சு தொடச்சி அப்படியே சரி கொஞ்சம் காயிட்டோன்னு வச்சுட்டு அகல் விளக்கெல்லாம் எடுத்து கழுவுறதுக்கு போயிட்டேன். இப்போ இது நல்லா காஞ்சிருச்சு. அதனால் இதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி விளக்கு தட்டுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வேலைகளை வந்து முன்கூட்டியே பிளான் பண்ணி செய்து வச்சிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எந்த வேலை எடுத்தாலும் அப்புறம் செய்துக்கலாம், இன்னும் டைம் இருக்குது அப்படின்லாம் பார்க்காம, டைம் இருக்குதோ இல்லையோ கடகடன்னு எல்லா வேலையும் முடித்து வச்சிட்டோம்னா நமக்கு செய்கிற வேலைகள் ஈஸியாக இருக்கும். இப்போது சின்ன சின்ன சிலைகள்லாம் இருக்குது. அதுக்கு ஒரு தட்டில் பச்சரிசி போட்டு மேலே கொஞ்சம் மஞ்சள் போட்டு அன்னபூரணி தாயாரை உட்கார வச்சுக்கிறேன். அதனுடைய கையில் இருக்கிற கரண்டியும் கிண்ணமும் பார்த்திங்கன்னா அட்சய பாத்திரம், அதனால் அதையும் சும்மா விடக்கூடாது, அதுலேயும் ஒவ்வொரு அரிசி போட்டு வச்சுக்கலாம். இந்த வாராகி அம்மனுக்கும் அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு அதுக்கும் புதுசாக வேறு துணியை மாற்றி இந்த பாவாடை கூட நானே தான் தைச்சேன். அந்த மாதிரி நிறைய தைச்சி வச்சுருக்கேன் கலர் கலராக. இந்த பாபாவுக்கும் அபிஷேகம்லாம் பண்ணியாச்சு. இவர் போட்டிருக்கிற வஸ்திரமும் நான் தைச்சது தான். வாராகி அம்மனுக்கும் பாபாவுக்கும் மேட்சாக தைச்சி வைப்பேன். 2 பேரும் ஒரே நாளில் ஒரே மாதிரி போடுற மாதிரி. இந்த கிரீடமும் அவர் போட்டிருக்கிற ஆரமும் நான் செய்தது தான். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதெல்லாம் அப்போ செய்தது, இப்போ சுத்தமாக டைம் இல்லை. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ ஒரு சின்ன மனையில், நான் இந்த மனையில் தான் காமாட்சி அம்மன் விளக்கு வைக்கிறேன். அதில் ஒரு 5 ரூபா காயின் வச்சு மேலே கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் போட்டு காமாட்சி அம்மன் விளக்கு வச்சுக்கிறேன். தட்டில் வைக்கிறவங்க கொஞ்சம் அட்சதையை போட்டு வச்சுக்கோங்க. இவ்வளவுதாங்க. இன்றைக்கி ஃபுல் க்ளீன் பண்ணிட்டேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.